வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான நம்ம தேர்தல் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கும் ஒரு தேர்தல் எவ்வளவு பெரிய விஷயம்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த பிரம்மாண்டமான அமைப்புக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய கவசம் இருக்கு. அதுதான் மத்திய ஆயுத காவல் படைகள், அதாவது CAPF. இவங்களோட பிரம்மாண்டமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி தான் இந்த தொகுப்புல நம்ம அலச போறோம். இது ஏதோ சாதாரண காவல் பணி கிடையாதுங்க. இது நம்ம ஜனநாயகத்தின் குரலையே பாதுகாக்கும் ஒரு மாபெரும் பொறுப்பு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க போடுற உங்க வாக்க யாரு பாதுகாக்கிறாங்கன்னு எப்பவாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க பட்டனை அழுத்துற அந்த யந்திரத்துல ஆரம்பிச்சு அந்த வாக்குகள் எண்ணப்படுற வரைக்கும் எந்த ஒரு சிறு தவறும் நடந்துடாம ஒரு மாபெரும் படை இரவும் பகலுமா உழைச்சிட்டு இருக்காங்க. திரைக்கு பின்னாடி நடக்கிற இந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பு நடவடிக்கையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சரி, வாங்க இந்த முழு விஷயத்தையும் நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு நாம 4 முக்கிய கட்டங்களை பார்க்க போறோம். 1, வாக்குப்பதிவுக்கு முந்தைய ஏற்பாடுகள். 2, வாக்குப்பதிவு அன்னைக்கு நடக்கிற பாதுகாப்பு. 3, ரொம்ப முக்கியமான ஆசிலேட்டிங் மோட். அப்புறம் 4வது, வாக்குப்பதிவுக்கு பிந்தைய பாதுகாப்பு. இது ஒவ்வொன்றும் எப்படி செயல்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல வாக்குப்பதிவுக்கு முந்தைய ஏற்பாடுகள். இந்த முதல் கட்டம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ தேர்தல் பாதுகாப்புங்கிறது ஏதோ ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. சரியா ஒரு நாள் முன்னாடியே CAPF வீரர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு அன்னைக்கு இயந்திரங்கள் ஊழியர்களை பாதுகாக்கிறது, ஓட்டுப்பதிவு முடிஞ்சதும் அதை ஸ்ட்ராங் ரூமுக்கு பத்திரமா கொண்டு போறது, கடைசியா வாக்கு எண்ணி முடிக்கிற வரைக்கும் உள் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறதுன்னு இந்த சங்கிலி தொடர் நீண்டுகிட்டே போகும். தேர்தல் சுழற்சியில எப்படி இவங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத கேடயமா இருக்காங்கன்னு இதிலிருந்தே உங்களுக்கு புரியும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓட்டுப்பதிவுக்கு சரியா ஒரு நாள் முன்னாடியே இவங்களோட பாதுகாப்பு அமைப்பு தொடங்கிடும். வாக்குச்சாவடிகளுக்குள்ள யார் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு கட்டுப்படுத்துறது தான் ஒரு பாதுகாப்பான தேர்தலுக்கான முதல் படியே. அதனால முன்கூட்டியே அந்த இடத்துக்கு சென்று அதை முழுமையா தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம CAPF வீரர்கள் பார்த்துப்பாங்க. அடுத்ததா 2வது கட்டம், ரொம்ப பரபரப்பான வாக்குப்பதிவு நாளின் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நாள்ல CAPF-ஓட மிக முக்கியமான சொத்து எதுன்னு பாத்தீங்கன்னா, சந்தேகமே இல்லாம EVM VVPAT இயந்திரங்கள், அங்க இருக்கிற வாக்குப்பதிவு பொருட்கள், அப்புறம் அங்க வேலை பார்க்குற ஊழியர்கள் தான். இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறது தான் அவங்களோட இறுதி இலக்கு. இயந்திரங்களுக்கு மட்டும் இல்லாம உள்ளே இருக்கிற மனிதர்களுக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது இவங்களோட தலையாய கடமை. ஓட்டுப்பதிவு அன்னைக்கு பாதுகாப்பை ரொம்ப நேர்த்தியா 3 அடுக்குகளா பிரிச்சிருப்பாங்க. முதல்ல ஸ்டாட்டிக் கார்டிங், அதாவது பதட்டமான பகுதிகளில் வீரர்கள் ஒரே இடத்துல நிலையா நின்று பாதுகாப்பு கொடுப்பாங்க. 2வது ரூட் பேட்ரோலிங், இது பல வாக்குச்சாவடிகளை இணைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாதையில தொடர்ந்து ரோந்து போறது. 3வது ரொம்ப முக்கியமானது ஃப்ளையிங் ஸ்குவாட் எனப்படும் பறக்கும் படைகள். இவங்க எந்த நேரத்தில் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் திடீர்னு வந்து ஆய்வு செய்வாங்க. இந்த 3 சேர்ந்து தான் ஒரு இரும்பு கோட்டை மாதிரியான பாதுகாப்பை உருவாக்குது. இந்த 3 அடுக்குகளும் ஒண்ணுக்கொன்னு எப்படி சப்போர்ட்டா வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மையத்தோட கதவுல நிக்கிற காவலர் முதல் பாதுகாப்பை உறுதி செய்றார். அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா வழியில ரோந்து வர்ற வாகனம் உடனே வந்து சேரும். ஒருவேளை எதிர்பாராத பெரிய சிக்கல் வந்துடுச்சுன்னா நம்ம பறக்கும் படை அதிவிரைவாக செயல்பட்டு உடனே அந்த இடத்துக்கு வந்து அதிரடி காட்டுவாங்க. என்ன ஒரு அட்டகாசமான ஒருங்கிணைப்பு இல்ல? இப்போ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது ஏதோ சாதாரண நிர்வாக உத்தரவு கிடையாதுங்க. இது மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் நேரடி வழிகாட்டுதல். வாக்குச்சாவடியோட கதவு கிட்ட ஒரு CAPF வீரர் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது சட்டம் கொடுக்கிற மிகப்பெரிய அதிகாரம். துப்பாக்கி ஏந்திய ஒரு வீரர் வாசல்ல நிக்கிறது, உள்ளே நடக்கிற வாக்குப்பதிவு ரொம்ப நேர்மையாகவும் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமலும் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம். சரி, இப்போ 3வது கட்டத்துக்கு வருவோம். இந்த ஆசிலேட்டிங் மோட் அப்படிங்கிற செயல்பாடை பத்தி பார்க்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆசிலேட்டிங் மோட் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தான். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டிடம் இருக்குன்னு வச்சுப்போம். அங்க ஒரு 5-6 வாக்குச்சாவடி அறைகள் இருக்கு. ஆனா அத்தனை அறைகளோட வாசல்லையும் தனித்தனியா நிக்க போதுமான CAPF வீரர்கள் இல்லைன்னா என்ன பண்றது? இது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் தான். இந்த பற்றாக்குறையை ஈடுகட்ட பாதுகாப்புல எந்த சமரசமும் செஞ்சிடாம இருக்க உருவாக்கப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான் தான் இந்த ஆசிலேட்டிங் மோட். இந்த 2 முறைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. நிலையான பாதுகாப்புல ஒரு வீரர் ஒரே கதவுல சிலையா நின்னுட்டு இருப்பார். ஆனா ஆசிலேட்டிங் முறைப்படி ஒரு வீரர் ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு கதவுல இருந்து அடுத்த கதவுக்கும் அங்கிருந்து அடுத்த கதவுக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே கண்காணிப்பார். ஆட்கள் குறைவா இருக்கும்போது இருக்கிற வளங்களை வச்சு அதிகபட்ச பாதுகாப்பை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சொல்லப்போனா இந்த ஆசிலேட்டிங் காவலரோட வேலை ரொம்பவே சவாலானது. அவர் ஒரு இடத்துல சும்மா நிக்க முடியாது. அவர் கதவுக்கு கதவே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். தனக்கு ஒதுக்கப்பட்ட அத்தனை அறைகளுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு தன்னோட கழுகு பார்வையில வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன அசாதாரணமான விஷயம் நடந்தா கூட உடனே தன் மேலதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கணும். உண்மையிலேயே அவர் ஒரு நடமாடும் CCTV கேமரா மாதிரி செயல்படுறாரு.
இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 4வது கட்டம், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய பாதுகாப்பு. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓட்டு போட்ட இயந்திரங்களுக்கு எவ்வளவு மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கப்படுது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. இத கவனிங்க. முதல்ல போக்குவரத்து. சீல் வைக்கப்பட்ட இயந்திரங்களை எந்த சேதமும் இல்லாம ஸ்ட்ராங் ரூமிற்கு பத்திரமா கொண்டு போறது. அடுத்து சேமிப்பு. அந்த அறைக்கு சீல் வச்சதுல இருந்து ஒரு சின்ன எறும்பு கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு 24 மணி நேரம் பாதுகாக்கிறது. இறுதியா எண்ணிக்கை. முடிவுகள் முழுமையா வெளியாகும் வரை எண்ணும் மையத்தோட உள்வளையத்தை பாதுகாக்கிறது. இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் CAPF ஓட கடமை ரொம்ப துல்லியமா வரையறுக்கப்பட்டிருக்கு. ஒரு காலியான வாக்குச்சாவடியில ஆரம்பிச்சு கடைசியா வாக்கு எண்ணும் மையத்துல முடிவுகள் வெளியாகும் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பயணமும் ஒரு உடைக்க முடியாத பாதுகாப்பு சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கான மக்களோட ஜனநாயக குரலை சுமந்து செல்லும் அந்த இயந்திரங்களுக்கு பின்னாடி தங்களோட தூக்கத்தை தொலைச்சு கடமையே கண்ணாணிக்கிற இந்த CAPF வீரர்களோட அளப்பெரிய பங்கை இப்போ உங்களால உணர முடியுதா? ஒரு சாதாரண குடிமகனோட ஓட்டு எந்தவித கள்ளமும் இல்லாம அடுத்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்குதுன்னா அந்த நேர்மையை உறுதி செய்யறது யாரு? இந்த மாபெரும் ஜனநாயக காவலாளர்களை பத்தி நம்ம கண்டிப்பா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா?